கரூரில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த பொறியியல் பட்டதாரி குடும்பத்தினருக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் 1 மாத ஓய்வூதியத்தை வழங்கினார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தனி தொகுதியில் இருந்து கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர் காமராஜ். இவர் தான் 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது ஒவ்வொரு மாதமும் தான் பெற்ற சம்பளத்தை தொகுதிக்குட்பட்ட குழந்தைகளின் படிப்பு, பலரின் மருத்துவம் செலவிற்கும், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் வழங்கி வைத்தார். இந்த நிலையில் கடந்த 2016 பொதுத் தேர்தலில் இவருக்கு வாய்ப்பு கிடைக்காததால் தேர்தலில் நிற்கவில்லை. இந்த நிலையில் ஒவ்வொரு மாதம் தனக்கு கிடைக்கும் ஓய்வூதிய தொகை 20,000-ஐ பல நல்ல காரியங்களுக்கு வழங்கி வருகிறார். அதன் அடிப்படையில் இன்று கிருஷ்ணராயபுரம் தொகுதிக்குட்பட்ட பள்ளப்பாளையம் கிராமத்தைச் சார்ந்தவர் இளைஞர் கோபிநாத். பொறியியல் பட்டதாரியான இவர் தமக்கு வேலை கிடைக்காத நிலையில் அப்பகுதி இளைஞர்களுடன் சேர்ந்து பெயிண்ட் அடிக்கும் வேலைக்கு சென்று வந்துள்ளார். கடந்த மாதம் சுக்காலியூர் அருகே உள்ள ஒரு தனியார் நிறுவன கட்டுமான பணியின் போது பெயிண்ட் அடித்துக் கொண்டிருந்த கோபிநாத் மீது மின்சாரம் பாய்ந்து விபத்துக்குள்ளானார். இதனடுத்து கோபிநாத் கோயம்புத்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். சிகிச்சை பலனின்றி கடந்த மாதம் 14ஆம் தேதி உயிரிழந்தார். இந்நிலையில் இன்று அங்கு சென்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் கோபிநாத்தின் பெற்றோரிடம் தன்னுடைய 1 மாத கால ஓய்வு தொகை 20,000-ஐ கொடுத்து ஆறுதல் தெரிவித்தார். கோபிநாத்தா நான் பார்த்துருப்பேன். சின்ன பேர் அப்படியா? அப்படி கருகிச்சு. இந்த மாதிரி சும்மா வாங்க வாங்கம்மா வாங்க வாங்க ஆமாம் வர சொல்லுங்க வாங்க 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 வாங்க